கடலூர் நடுக்கடலில் தனியார் துறைமுகத்தில் தவிக்கும் 6 மீனவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கடலூர் பகுதியில் கடலில் விரிக்கப்பட்டிருந்த வலைகளை எடுக்கச் சென்றபோது படகு கவிழ்ந்ததால் கடலில் விழுந்து தத்தளித்த தைக்கால் தோணித்துறை பகுதியைச் சேர்ந்த 6 மீனவர்கள் நீச்சல் அடித்து நடுக்கடலில் உள்ள தனியார் தொழிற்சாலைக்கு சொந்தமான சிறிய துறைமுகத்தில் தஞ்சம் புகுந்துள்ளதாக கூறியுள்ளார். தனியார் துறைமுகத்தில் உணவு, குடிநீர் உள்ளிட்ட எந்த வசதிகளும் இல்லாமல் 2வது நாளாக தவித்து வரும் அவர்கள் தங்களை மீட்க நடவடிக்கை எடுக்கும்படி உறவினர்களுக்கு தொலைபேசி மூலம் தகவல் கொடுத்துள்ளனர். ஆனால் அவர்களை மீட்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. வங்கக்கடலில் இன்று மாலையில் உருவாகவிருக்கும் புயல் அடுத்த 2 நாட்களுக்குள் காரைக்காலுக்குள்ளும் மாமல்லபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் தாங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக மீனவர்கள் அஞ்சுகின்றனர். எனவே இனியும் தாமதிக்காமல் நடுக்கடலில் தனியார் துறைமுகத்தில் தவிக்கும் மீனவர்களை உடனடியாக மீட்க நடுவண் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.